ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. உன் நீதியை சொல்ல ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. இன்று என்னை காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. மார்க்கு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 35வது வசனம். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை உபதேசங்களை முடித்து அவர் வரும் வழியிலே அற்புதங்கள் அநேகம் செய்கிறார். அவருடைய உபதேசத்தை கேட்டும் அவருடைய அற்புதங்களை கண்டும் திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு பின்பாக செல்லுகிறார்கள். இந்த நிலையில்தான் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி சீஷர்களை அழைத்து கொண்டு போகிறார். அக்கறையிலே எதற்காக போகிறார், எத்தனை நபர்களுக்காக போகிறார் என்று பார்த்தா, கதரேனா நாட்டிலே அவர் கால் எடுத்து வைக்கிறார். அங்கே ஒரே ஒருவனுக்காக கிரியை செய்ய, ஒரே ஒருவனுக்கு இரக்கம் செய்யும்படியாக அவர் புறப்பட்டு போகிறதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. யார் அந்த ஒருவன்? 6000 பிசாசுகளால் அலைக்கழிக்கப்பட்டு வேதனையின் மிகுதியில் இருந்த ஒரு வாலிபன். அவன் கல்லறையில் குடியிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. கல்லறை என்பது ஒரு மனிதனுடைய கடைசி எல்லா நம்பிக்கையும் இழந்து, வாழ்க்கையை இழந்து கல்லறையிலே குடியிருக்கிறான். கல்லுகளால் தன்னை காயப்படுத்தி கொண்டிருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் கல்லுகளால் தன்னை காயப்படுத்துகிறான் தெரியுமா? உள்ளே அவ்வளவு வேதனை. இருதயத்திலே வேதனை மிகுதியாகும் போது மனிதன் செய்வதறியாமல் தன்னை காயப்படுத்துகிறான். அநேகர் தற்கொலை பண்ண காரணம் என்ன தெரியுமா? உள்ளான வேதனை அவ்வளவு மிகுதியா இருக்கிறதுனால. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறான். இவனுக்காக பரிதபிக்கிற ஒரு நபர் அந்த பட்டணத்துல இருக்கிறாங்களா? அப்படி இருந்திருந்தா அவன் பக்கத்துல நின்று அழுதுருப்பாங்கல்ல. ஒருத்தரும் கிடையாது, யாரும் கிடையாது. இவனுக்காக செபிக்கிறதுக்கு ஒரு பாஸ்டர் கூட கிடையாது, யாருமே கிடையாது. ஆனாலும் மறுகரையில் இருந்தவர் இவன் மேல் அக்கறை கொண்டு, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி புறப்பட்டு போகிறார். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்கள். ஒரு நபருக்காக பயணப்பட்டு ஊழியம் செய்ய இயேசுவை தவிர வேற யாருக்கும் முடியாதுங்க. அக்கறை கொண்டவர் அக்கறைக்கு போவோம் என்றார். இதே போலதானே மகிமையில் இருந்த கிறிஸ்து, ஆமென், இக்கரையில் இருக்கிற என்னை உங்களை மீட்கும்படி அக்கறை கொண்டு அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி இறங்கி வந்தார். நம்மை கண்டு நமக்கு இறங்கினார். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, உங்களுக்கென்று கண்ணீர் வடிக்கவோ, பரிந்து பேசவோ, அழுது செபிக்கவோ, ஏதாகில ஒன்று செய்யவோ யாரும் இல்லை என்று சொல்லி நீங்கள் கலங்க தேவையில்லை. அக்கறை கொண்ட கிறிஸ்து உங்களுக்காக பரலோகத்தில் இருக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கு சமீபமாய் வருகிறவர், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு சமீபமாய் வருகிறவர். உன் வேதனை அறிந்து உன்னிடத்துல வந்து எப்படி அந்த வாலிபனை சொஸ்தமாக்கி சுகமாக்கி சாட்சியாய் நிறுத்தினாரோ அப்படியே உங்களுக்கு செய்து உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். செபிக்கலாமா? நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் மீது அக்கறை கொண்டு எங்களுக்கு இறங்கி வந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களுக்கு வேண்டியபடி செய்ய நீர் வல்லவராயிருக்கிறீர். அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.